வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ கால் ஆப் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாக்ட்லயே வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ அத எப்படி பண்றது? நம்ம வந்து வெப் ஆர்டிசின்னா என்ன? அத வந்து ஈஸியா வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? இது எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, Zigo Cloud அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஸோ அதுல வச்சு தான் நம்ம வந்து அத வந்து இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Zigo Cloudனா என்ன? அத வந்து எப்படி வந்து ஒர்க் பண்றது? நமக்கு வீடியோ கால் ஆப் தேவை அப்படின்னா, அதுக்கு நமக்கு முதல்ல என்னென்னலாம் தேவை அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவா இருக்கும். இத ஃபுல்லுமே எண்ட் டு எண்ட் பாருங்க. சரி ஓகே. நான் இப்போ வந்து ஒரு டெவலப்பரா இருக்கேன். ஒரு வீடியோ கால் ஆப் அதாவது ஒரு பேசிக்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இல்ல Zoom மாரியோ, இல்ல Google Meet மாரியோ நம்ம வந்து ஒரு காம்ப்ளக்ஸா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் வந்து அதுல இருக்கும். யுஐ வந்து டிசைன் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து நம்மளா ஸ்க்ராட்ச்ல இருந்து எழுதணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து நம்மளோட ஸ்பான்சர் Zigo Cloud வந்து இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு லோ கோட் யுஐ கிட்ஸ். ஸோ அதாவது பேசிக்கா என்ன அப்படின்னா, இந்த வீடியோ கால் ஆப் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மினிட்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அது என்னென்ன எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கால் ஏபிஐ இருக்கு, எஸ்டிகே இருக்கு. ஸோ வெப் ஆர்டிசின்றது எந்த ஒரு இதுவுமே நமக்கு அந்த காம்ப்ளெக்ஸிட்டி அந்த நம்ம ஒரு வீடியோ கால் பண்றோம் அப்படின்னாலே வெப் ஆர்டிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். அத வச்சு எழுதணும் அப்படின்னா, எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோடு, எவ்வளோ ஹேண்ட்லிங் வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இத வந்து ஒரு புரொடக்ஷன் ரெடியா நம்ம வந்து எடுத்துட்டு போறதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளா வந்து இருக்கும். ஸோ இத எப்படி பண்றான்? என்ன ஏதுன்றத நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க Zigo Cloudஓட வெப்சைட் போயிருக்கோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ரியல் டைம் கம்யூனிகேஷன் ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் தான் வந்து Zigo Cloud. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூஐ கிட்ஸ்லாம் வந்து ப்ரீ பில்ட்டாவே இருக்கும். ஸோ கஸ்டமைசபிளா வந்து யூஐ காம்போனன்ட்ஸ் எல்லாமே கஸ்டமைசபிளா வந்து இருக்கும். ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போமே நம்ம. ஸோ நான் இப்ப இங்க ஸ்க்ரோல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே இங்க வந்து நல்லா தெரியும். யூஐ கிட்ஸ் வந்து ஆப்ப பில்ட் பண்றது குவிக் அண்ட் ஈஸியா வந்து இருக்கும். ஸோ 20 பிளஸ் யூஐ கிட்ஸ் இருக்கு. 50 பிளஸ் காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஈஸியா ரெடி டூ யூஸ். நான் இத வந்து சும்மா சொல்லலங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாவே வந்து இருக்கு. இது ஓப்பன் சோர்ஸ், கிராஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்குமே வந்து இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ டைம் கன்சியூமிங் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நம்ம எதுவுமே பண்ண வேணாம். அவங்க வச்சிருப்பாங்க. அந்த யூஐ கிட்ட நம்ம எடுத்து இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது மட்டும் தான் நம்மளோட வேல. ஸோ அதே மாரி எக்கனாமிக்கலா பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு நம்ம ஒரு ஒரு வீடியோ கால் ஆப் எழுதுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு டெவலப்பர ஹையர் பண்ணுவோம். இல்ல ஒரு டெக்னிக்கல் டீம், டேலண்ட் எல்லாரையும் ஹையர் பண்ணுவோம். பட் அத விட கம்மியான உள்ளது தான் வந்து இந்த Zigo Cloud யூஐ கிட்ட. ஸோ நம்ம எது தேவையோ அத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கோர்ல வந்து யூஐ வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயே வந்து அவங்க குடுத்திருப்பாங்க. டவுன்லோட் சாம்பிள் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஆப்பிள்க்கு வந்து இருக்கு. ஸோ ஆண்ட்ராய்ட் காட்லின் இருக்கு, ஃப்ளட்டர் இருக்கு, ரியாக்ட் இருக்கு, ஜாவாஸ்கிரிப்ட் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்க வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயே இவங்களே குடுத்துருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய விஷயம். வீடியோ கால் டு யுவர் வெப்சைட் வித்தின் லெஸ் தென் 10 லைன்ஸ் ஆஃப் கோட். இத நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்றது அப்படின்றத ரியாக்ட்ல வந்து காட்டுறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க ஒரு டெஸ்ட் கால் வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இதுல வந்து இன்னும் நம்ம கீழ கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒன் டூ ஒன் கால்ஸ், குரூப் கால்ஸ், வீடியோ கான்ஃபரன்ஸ், லைவ் ஸ்ட்ரீமிங் இந்த மாரி வந்து நெறைய வந்து இருக்கு. நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா, கால் இன்விடேஷன் குடுக்கலாம். ஸோ லோ லேட்டன்சில வீடியோ வந்து லோ லேட்டன்சில வந்து இருக்கும். ஸோ டிவைஸ ரிடக்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணதும் இருக்கு. ஸோ யூஐ கிட்ஸ் வந்து நான் அங்க மேல நான் சொல்லியிருந்தேன்ல 20 பிளஸ் யூஐ கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பார்த்தனாலுமே உங்களுக்கு வந்து தெரியும். இங்க பார்த்தீங்கன்னாலே ஆன்லைன் ஆடியோ ரூம் ஸோ லைவ் ஆடியோ ரூம், ஆன்லைன் கரோக்கே, ஸோ இந்த மாரி ஒண்ணா வந்து வாட்ச் டுகெதர், கேம் ஸ்ட்ரீம் பண்றது. ஸோ இந்த மாரி நெறைய வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு கோட் அடிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியா புரியும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு 10 டூ 15 லைன்ஸ்குள்ள தான் அந்த கோடே வந்து இருக்கும். ரொம்ப 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 சிம்பிளா வந்து பண்ணலாம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன கவனிக்க வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வெப் ஆர்டிசி சிக்னலிங்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ நான் இத வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வெப் ஆர்டிசின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெப் ஆர்டிசிங்கிறது பேசிக்கா இந்த வெப் ரியல் டைம் கம்யூனிகேஷன். இங்க வந்து குடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது என்ன அப்டின்னா, ஒருத்தர் டூ ஒருத்தர் ஆடியோவோ, வீடியோவோ இல்ல டேட்டா கம்யூனிகேஷன் வந்து இந்த ப்ரௌசர்ஸ்லயோ, மொபைல் ஆப்ஸ்லயோ பண்றதுக்கு இந்த வெப் ஆர்டிசி தான் வந்து யூஸ் ஆகும். நம்ம இங்க இந்த இடத்துல வந்து வெப் ஆர்டிசிய வந்து நம்ம வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்காக Zigo Cloud வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் வந்து எத பத்தியுமே கவலைப்பட தேவையில்ல. கால் யூஐ டிசைன் வந்து நம்ம இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா அப்படிங்கிற எத பத்தியுமே கவலை கிடையாது. நான் இப்ப வெப்ல இருக்கேன் அப்படின்னா, வெப்ல பேசிக்கா ரியாக்ட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு நீங்க அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க மொபைல் ஆப்ஸ் போயிட்டீங்கன்னா, Flutter, React Native இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இங்க மேல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ Flutter, React Native ஸோ இந்த மாரி இடத்துலயுமே நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப பண்ண போறது வீடியோ கால் யூஐ தான் பண்ண போறோம். ஸோ அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ப்ரீ பில்ட்டாவே அவங்க வந்து பண்ணி வச்சிருப்பாங்க யூஐ. ஸோ நம்ம அத வந்து ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஃபுல்லு மொபைல் ரெஸ்பான்சிவ் தான். ஸோ ஒன் டூ ஒன்னா வந்து பேசிக்கலாம். இல்ல குரூப் காலும் வந்து பண்ணிக்கலாம். கேமரா கண்ட்ரோலு, மைக் கண்ட்ரோலு,
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு வீடியோ கால் ஆப் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ வந்து நம்ம டர்ன் ஆஃப் பண்ணணும், இல்ல மைக் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, அதெல்லாம் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அவங்களாவே வந்து பண்ணிப்பாங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்றது. ஸோ நெட்வொர்க் வந்து அதுக்கேத்த மாரி ஆப்டிமைஸ் ஆயிக்கிறது. நம்ம எவ்வளோ இருக்கோ, ஸோ அந்த லேட்டன்சி எவ்வளோ இருக்கோ அதுக்கேத்த மாரி வந்து பண்றது. ஸோ இருக்கறதுலயே ரொம்ப ரொம்ப லோ லேட்டன்சி. ஸோ ஈஸியா வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து Zego Cloudஓடது. ஸோ நம்ம வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைன் அப் பண்ணி என்னன்றது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்றேன். இதுல வந்து இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10,000 மினிட்ஸ் ஃப்ரீயா வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க வந்து வீடியோ கால் வந்து பண்ணிக்கலாம். சரி ஓகே நம்ம ஒண்ணொண்ணா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நான் சைன் அப் பண்றேன் இங்க. ஏன்னா நான் இப்ப புதுசா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ நான் அதனால வந்து சைன் அப் பண்றேன். ஸோ சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நமக்கு Zego Cloudஓட கன்சோல் வந்து ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். ஸோ வெறும் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட்லயே வந்து எழுதிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதோடயே கம்மியா வந்து எழுதி காட்டுவோம். ஸோ கிரெடிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 10,000 ஃப்ரீ மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதே மாரி பிளாட்ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து சப்போர்ட் பண்ணுது. Windows, ஸோ React, ஸோ Flutter, ஸோ இதுக்கப்புறம் வெப் ஆப்ஸ் எதா இருந்தாலுமே சரி, Android, iOS ஸோ இது எல்லாத்துக்குமே. இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா, Yala, ஸோ Momo, ஸோ இந்த மாரி அப்ளை இவங்கலாம் வந்து இதுல வந்து யூஸ் பண்றாங்க. சரி ஓகே. நான் இப்ப இத வந்து எப்படி வந்து சைன் அப் பண்றது? எப்படி வந்து வொர்க் பண்றது? அப்படின்றத பார்ப்போம். சரி நீங்க உங்களோட இமெயில், பாஸ்வேர்ட் குடுத்து நீங்க லாகின் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து சைன் அப் பண்ணணும் அப்படின்னா, இங்க மேல வந்து சைன் அப் வந்து காட்டுது. ஸோ நான் வந்து சைன் அப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க சைன் அப்ப கிளிக் பண்ணோம்னா, நமக்கு வந்து ரொம்பவே பேசிக்கா வந்து இருக்கும். ஸோ நேம், லாஸ்ட் நேம், கண்ட்ரி, நீங்க வொர்க் இமெயில் என்ன இருக்கு? ஸோ வெரிஃபிகேஷன் கோடு ஸோ இது எல்லாமே வந்து இருக்கும். நீங்க அப்படி வேணாம் அப்படின்னா, Googleஅ வச்சு நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைன் அப் பண்றத நான் இங்க வந்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் Googleஅ வச்சு சைன் அப் பண்ண போறேன். ஸோ நம்மளோட கோட் வித் அஸ்வினோட இத வந்து நம்ம வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ codewithashwin@gmail.com வந்து குடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க codewithashwin@gmail.comல வந்து நீங்க வந்து கன்ஃபார்மா வந்து நீங்க கேட்கலாம். நான் அதுல ஆக்டிவா தான் இருக்கேன். ஸோ இவங்கிறத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த கன்டின்யூ வந்து குடுத்தாச்சு. ஸோ நமக்கு பேசிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட ப்ரொஃபைல் வந்து அங்க செட்டப் ஆகும். ஸோ இங்க ஆகி முடிச்சோனே நமக்கு இந்த மாரி ஒரு விஷயங்கள் தான் வரும். ஸோ இந்த கம்பெனி நேம் இருக்குல்ல, ஸோ நீங்க இந்த இடத்துலலாம் வந்து நீங்க உங்களுக்கு வந்து நீங்க எதுவும் குடுக்கணும்னா குடுத்துக்கலாம். ஸோ இந்த கம்பெனி நேம் வந்து ஜஸ்ட் நீங்க வந்து இதுவா இருக்கீங்க அப்படின்னா வந்து குடுத்துடலாம். ஸோ நான் வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற மாரி வந்துட்டு குடுத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ கம்பெனி வெப்சைட் இருந்தா நீங்க வந்து குடுக்கலாம். இல்லன்னா விட்டுறலாம். ஸோ ஜாப் டைட்டில்ங்கிறது இருக்குல்ல. ஸோ நான் இந்த இடத்துல வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இண்டிவிஜுவல் டெவலப்பர் அப்படிங்கிறத குடுக்குறேன். ஸோ இண்டஸ்ட்ரி வந்து என்ன இண்டஸ்ட்ரியில வொர்க் பண்றீங்க அப்படிங்கிறதையுமே நீங்க கேட்டுருக்காங்க. ஸோ நான் இங்க வந்து ஐடி டெக்னாலஜி அண்ட் சர்வீஸ். ஸோ நான் இத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ஃபோன் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்க உங்களோட ஃபோன் நம்பர வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துட்டு சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்தியா தான் வந்து இருக்க போது. ஸோ நான் உங்களோட ஃபோன் நம்பர இந்த இடத்துல வந்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, குடுத்துட்டு கன்டின்யூ அமுக்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். நீங்க உங்களோட ஃபோன் நம்பர குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து வரும். உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரீ மினிட்ஸ் ட்ரையல் வந்து 10,000 மினிட்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு அட்வான்ஸ் சப்போர்ட் பிளான் ஏதாவது வேணும், அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க லேர்ன் மோர் குடுத்தீங்கன்னா, அத பத்தி உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டுக்குள்ளார வந்து போயிருவோம். ஸோ நான் கோ டூ டேஷ்போர்ட் வந்து கிளிக் பண்றேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டேஷ்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். நம்மளோட ப்ரொஃபைல் செட்டப் பண்ணி முடிச்சோனே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இது லோட் ஆயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு லோட் ஆகி முடிஞ்சோனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து எல்லாமே வந்து காட்டுது. நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளீனான ஒரு யூஐயா வந்து இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணா தான் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ட வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இதுல வந்து நெறைய வந்து இருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருந்தேன்ல 20+ யூஐ கிட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டெலி ஹெல்த், ஒன் டு ஒன் டியூட்டரிங், ஸோ இன் ஆப் சாட் இருக்கு, லைவ் ஷாப்பிங், கேம் ஸ்ட்ரீமிங், வாட்ச் டுகெதர் இந்த மாரி வந்து நெறைய வந்து இருக்கு. ஸோ நான் இதுல வந்து என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் அண்ட் வீடியோ கால் தான் வந்து நான் வந்து குடுக்க போறேன். அதுதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இத குடுத்துட்டு நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ நீங்க இங்க நெக்ஸ்ட் வந்து குடுத்துடலாம். ஸோ இங்க நெக்ஸ்ட் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு வீடியோ கால் யூடியூப் டெமோ அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து சில கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து இருக்கு. ஐஃபன் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதனால பேசிக்கா வந்து வீடியோ கால் யூடியூப் டெமோ அப்படின்னு சொல்லி வந்து ஜஸ்ட் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இத குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் இங்க வந்து கீழ வரேன். ஸோ நீங்க இங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே வந்து இந்த யூஐ கிட்ஸ்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ ஆண்ட்ராய்டுக்கு எப்படி, வெப்க்கு எப்படி, இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து வரும். ஸோ ரியாக்ட் நேட்டிவ்க்கு எப்படி, ஃப்ளட்டருக்கு எப்படி, ஸோ இது எல்லாமே வந்து இங்கேயே உங்களுக்கு கோட் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நீங்க இங்க ஸ்டார்ட் வித் யூஐ கிட்ஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாரி வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ப்ராஜெக்ட் நேம குடுத்துட்டு, ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் வித் யூஐ கிட்ஸ வந்து குடுத்துடுறேன். ஸோ இப்ப இது குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதையுமே என்ன இருக்கு, என்ன ஏதுன்றத. ஸோ நம்மளோட பேசிக்கா நம்மளோட யூஐ வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. பேசிக்கா நான் வந்து அந்த நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த வீடியோ கால் ஆப் நம்ம வெப் ஆர்டிசில எழுதுறோம் அப்படின்னா, அந்த கேமரா, மைக், ஆன் கண்ட்ரோல்
இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றது எல்லாத்தையுமே Zigo Cloud உங்களுக்காக வந்து செஞ்சிரும். ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது மட்டும் தான் நம்மளோட வேலை. ஸோ சிம்பிளா தான் கோட் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதையுமே நான் எப்படி என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இந்த நமக்கு பேசிக்கா இப்போ செட்டப் ஆயிட்டு இருக்கு. ஒரு 65, 67% இருக்கு. ஸோ இந்த 100% முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்காக ஒரு பேசிக்கா ரெடி ஆகி இருக்கும். ஸோ கேமரா ஆன் பண்றது, நமக்கு டெஸ்ட் பண்றது எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம். பட் நம்ம எப்படி வந்து இதை இன்டகிரேட் பண்றது, நம்ம எப்படி வந்து லைவ் பண்றது, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். நம்மளோட ஆப் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் பில்டிங் யுவர் ஆப். ஸோ இதுலயே வந்து கேட்கும் உங்களுக்கு. ஸோ இந்த நமக்கு வந்து எதை வச்சு நம்ம பில்ட் பண்ண போறோம், வெப் வச்சு பண்ண போறோமா, இல்ல iOSக்கு பண்ண போறோமா, ஆண்ட்ராய்டுக்கு பண்ண போறோமா, இல்ல ஃபிளட்டரா இருந்துச்சுன்னா அது வந்து சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க. இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணும். ஸோ ரியாக்ட் நேட்டிவும் சரி, ஃபிளட்டரும் சரி, வெப், iOS, ஆண்ட்ராய்டு இது எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ஸோ இங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா வெப்புக்கு வந்து வெறும் நம்ம ரியாக்ட் மட்டும் கிடையாது. ஆங்குலர், வியூ, எக்ஸெட்ரா, ஜாவா ஸ்கிரிப்ட், PHP எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணுது. சரி பேசிக்கா நம்ம வந்து இப்போ நம்ம ரியாக்ட் வச்சு பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் வந்து வெப் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் வெப்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் வந்து இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே இங்க வந்து தெரிஞ்சிடும். ஸோ பேசிக்கா வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன் 1-on-1 காலா இருந்துச்சு அப்படின்னா மைக்ரோஃபோனு, கேமரா, ஆடியோ செட்டிங், ஸ்கிரீன் ஷேர் கொடுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட், யூசர் லிஸ்ட், மைக்ரோஃபோனை எனேபிள் பண்ணலாமா, கேமராவை எனேபிள் பண்ணலாமா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி குரூப் கால்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து லே அவுட் வந்து மாறும். நமக்கு இங்க வேணும் அப்படின்னா நீங்க கிரிட்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி சைட் பார் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ மைக்ரோஃபோனு, கேமரா, ஆடியோ செட்டிங் இது எல்லாமே இருக்கு. நீங்க எதையுமே வந்து உங்களுக்கு வேணும் வேணாம்னா நீங்க ஜஸ்ட் வந்து டாகல் ஆன், டாகல் ஆஃப். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு யூஐ தான். நீங்க இதை வந்து பாத்துக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நோட்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு 10,000 மினிட்ஸ் ஃப்ரீயா இருக்கனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ சேவ் அண்ட் ஸ்டார்ட் டு இன்டகிரேட் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இல்ல வேணும் அப்படின்னா நீங்க எல்லா சப்போர்ட்டட் கான்ஃபிகரேஷன்ஸுமே நீங்க வந்து செக் பண்ணலாம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் அண்ட் ஸ்டார்ட் டு இன்டகிரேட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து இங்க வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நம்மளோட டெமோக்கு கேட்கும் போதே இங்க வந்து கேட்கும். ஸோ நமக்கு மைக்ரோஃபோன் வந்து அலோவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அலோவ் திஸ் டைம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். பட் ஆனா நீங்க இங்க அலோவ் திஸ் டைம் கொடுக்கணும். பட் நான் இப்போ வந்து மைக்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் இப்போ இதை கொடுத்தேன் அப்படின்னா பஃபர் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் நெவர் அலோவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நான் கோட்லயுமே வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ எப்படி வந்து ஒர்க் ஆகணும் என்ன ஏதுன்றதை காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ நான் இப்பயுமே நெவர் அலோவ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துறேன். ஸோ நமக்கு கேமரா ஆஃப்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி மைக்ரோஃபோனும் ஆஃப்ல இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணி வேற எங்கேயோ பேஸ்ட் பண்றேன் அப்படின்னா நான் இதை இந்த ரூம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பேசிக்கா. இந்த ரூம்ல இது உங்களோட நேம். ஸோ நீங்க நேம் வச்சுக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இது வந்து பேசிக்கா அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப் ஆப்ல வந்து ஜஸ்ட் நம்ம கான்ஃபிக் பண்ணதுலேயே இங்கேயே நமக்கு சிம்பிளா வந்து தெரியும். ஸோ என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குங்கிறதையுமே பாத்துக்கலாம். ஸோ ஆடியோ, வீடியோ இது எல்லாமே வந்து இருக்கா. ஸோ நான் இங்க வேணும்னா டர்ன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். நான் இங்க பஃபர் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து இப்போதைக்கு நான் அதை வந்து பண்ணல. சரி ஓகே. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கெட் த கான்ஃபிக் ஃபைல் அண்ட் இன்டகிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்றேன். ஸோ இதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஆப் ஐடியும் சர்வர் சீக்ரெட்டும் வந்து இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் இதை பிளர் பண்ணியிருக்கேன். பட் இதை வந்து எப்படி வந்து நான் இன்டகிரேட் பண்ணோம் அப்படிங்கிறதையுமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நமக்கு வந்து செக் அண்ட் காப்பி யுவர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு. மேக்ஸ் யூசர்ஸ் 50 இருக்கலாம். ஸோ ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கான்ஃபிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் அங்க வந்து சொல்லியிருந்தேன்ல நீங்க டாகல் ஆன், டாகல் ஆஃப். ஸோ நீங்க அது வேணும் அப்படின்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரி ஓகே. இப்போ நம்ம வந்து கோட் எப்படி பண்றது அப்படிங்கிறத மொத்தமா வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்றா போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கோட் அடிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் சாண்ட்பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதில் தான் வந்து நம்மளோட கோடை வந்து எழுத போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்காக H2O வந்து எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டு நான் H1ல வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட கோட் வித் அஸ்வின் சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ நீங்க என்ன நேம் வேணுமோ நீங்க வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து கோட் வித் அஸ்வின். ஸோ இது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zigo Cloud வீடியோ கால் ஆப். ஸோ நீங்க இந்த இடத்துல H1ல வந்து மீனிங்ஃபுல்லான நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணும்போது அது மீனிங்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட Zigo Cloudோட UI கிட் வந்து இருக்குல்ல அது வந்து ப்ரீ பில்டா இருக்கிறத நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஏன்னா அந்த நம்ம UI கிட்ஸ் வந்து காமிச்சிருந்தோம்ல அதை நம்ம ஆப்ல வந்து இன்டகிரேட் பண்ணாதான் நமக்கு எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க ஜஸ்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிபெண்டன்சிஸ்ல போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நான் இதை பெருசு பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல பெருசு பண்ணிட்டு Zigo இங்க கொடுத்தீங்கனாலே Zigo Cloudோடது நிறைய வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இங்க நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா Zigo Cloudோட UI கிட் ரியாக்ட் நேட்டிவ்க்கு இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இருக்கும். நீங்க வந்து அது மூலியமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நான் எப்படி வந்து மேனுவலா வந்து லைனா வந்து எப்படி எழுதுறது அப்படின்றத நான் வந்து அந்த இதை வந்து கொடுக்குறேன். இது வந்து நம்ம பேசிக்கா சிம்பிளா எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆக்சியோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த NPM லைப்ரரிஸ் எதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்றோமோ அதே மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல தான் நம்ம Zigo Cloudோடதையும் இன்ஸ்டால் பண்ண போறோம். அவங்க வச்சிருக்காங்க அதை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க போறோம்.
ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா Zigo UI கிட் ப்ரிவ்யூ வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கிட் ப்ரிவ்யூ சாரி ப்ரீ பில்ட்ன்றத வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ரீ பில்ட்ல உள்ளது தான் நம்ம வந்து எடுக்க போறோம். ஸோ ஃப்ரம் எதுல இருந்து எடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட Zigo Cloud இருக்குல்ல, ஸோ Zigo Cloudல இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட Zigo UI கிட் ப்ரீ பில்ட் அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்கா இதுல இருந்து தான் வந்து இது பண்ண போறேன். நமக்கு இங்க கோட் சாண்ட் பாக்ஸ்ல வந்து என்ன காட்டும் அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துல வந்து இது கொடுக்கவே இல்லை, இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்க இந்த கரெக்டான ஸ்பெல்லிங் கொடுத்துட்டு இது கொடுத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாப்பப் ஆகும். நீங்க ஜஸ்ட் வந்து அதை இன்ஸ்டால் மட்டும் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து Zigoவோட UI கிட் வந்து நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மீட்டிங் வந்து செட்டப் பண்ணோம்ல. ஸோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட மீட்டிங்க்கு வந்து கான்ஸ்ட் மை மீட்டிங் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன். பேசிக்கா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஆரோ ஃபங்க்ஷனா வந்து அதை எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அசிங்க்ரோனஸ் ஆபரேஷன்ஸ் வந்து பண்ண போறோம். ஸோ அதனால நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா அசிங்க்ன்ற கீவேர்டை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அசிங்க் கொடுத்தோம்னா நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து நடக்க போகுது, நான் அவைட் பண்ணி அது வந்து நடக்க போகுது. ஸோ இந்த அசிங்க் அவைட்னா என்ன அப்படின்றது தெரியல அப்படின்னா நான் அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 2 விஷயம் வேணும். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஆப் ஐடி வந்து நமக்கு தேவை. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து ஆப் சீக்ரெட்டும் வந்து நமக்கு தேவை. ஸோ இந்த ஆப் ஐடினா என்ன, ஆப் சீக்ரெட்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து யூஐல வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கோடுமே நீங்க வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ HTML ஃபைலா நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வரும். நான் அது எதையுமே எப்படி வந்து பண்ணணும் என்ன ஏதுன்றத உங்களுக்கு இதுல வந்து சொல்றேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தேன் அப்படின்னா என்னோட சர்வர் சீக்ரெட்டை வந்து போட போறேன். ஸோ சர்வர் சீக்ரெட் ஸோ இந்த இடத்துல வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட Zigo Cloudோட கன்சோல்ல போயிட்டு நமக்கு வந்து அதை எப்படி எடுக்கிறது என்னன்றத வந்து நம்ம பார்ப்போம். வந்து டவுன்லோட் HTML ஃபைல் இருக்குல்ல, நீங்க அதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா பேசிக்கா வந்து அந்த HTML ஃபைல் மொத்தமா டவுன்லோட் ஆகி நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ பட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சிம்பிளா நமக்கு தேவையானதை நம்மளே வந்து எழுதிக்கலாம். நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் வந்து எழுத போறேன். ஸோ கான்ஸ்ட் என்னோட கிட்டோட டோக்கன் இருக்குல்ல என்கிட்ட, ஸோ கிட் டோக்கன் இஸ் ஈக்குவல் டு என்னோட Zigo Cloudோட UI ப்ரீ பில்ட் கிட் இருக்குல்ல, ஸோ நான் இதை வந்து எடுத்துக்கிட்டு ஸோ எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜென்ரேட் இங்கேயே நீங்க டைப் பண்ணும் போதே வந்து தெரியும். ஸோ ஜென்ரேட் கிட் டோக்கன் ஃபார் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒன்னு வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ நான் டெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து 2-3 விஷயம் வந்து தேவை. அது என்ன அப்படின்னா ஆப் ஐடி. ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆப் ஐடி வேணும். ஸோ நான் இங்க இந்த இடத்துல வந்து இந்த ஆப் ஐடியும் சர்வர் சீக்ரெட்டும் இல்லாதனால இங்க எரர் அடிச்சுட்டே இருக்கு. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ENV ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். பேசிக்கா என்னோட package.json கிட்ட போயிட்டு .env அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் தான் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுனால ரியாக்ட் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆப் ஐடி. ஸோ Zigo ஆப் ஐடி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், எனக்கு கிளியரா இருக்கும். ஸோ எண்ட்ல வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சர்வர் ஐடியும் வேணும்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா Zigo சர்வர் சீக்ரெட். ஸோ இது வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரெண்டுத்தையுமே என்னோடத வந்து ஆப் ஐடியும் சரி சர்வர் சீக்ரெட்டையும் சரி நான் என்னோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நான் இந்த ENV ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அங்க எப்படி இம்போர்ட் பண்றது அப்படிங்கறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ என்னோட ENV ஃபைலை வந்து எழுதி முடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து நம்மளோட இதை வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா process.env.no அதை வந்து கொடுக்கணும். ஸோ சேம் அதே மாதிரி சர்வர் சீக்ரெட்டுக்கும். பட் இந்த இடத்துல வந்து சர்வர் சீக்ரெட்ல வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாட்டிக்கா போடுறதுதான் பெட்டர். அது ஏன் அப்படி அந்த இஷ்யூ வருது அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த இடத்துல வந்து ஆப் ஐடி கிடையாது, சர்வர் சீக்ரெட். இது வந்து கொடுத்து முடிச்சாரு. இப்போ நமக்கு எந்த இஷ்யூஸுமே வந்து வரவே இல்லை. என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஆப் ஐடி இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து கீழே வந்து போய்க்கிறேன். இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ நம்மளோட சர்வர் சீக்ரெட் வந்து தேவை. ஸோ சர்வர் சீக்ரெட் இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளோட ரூம் 1. ஸோ இது வந்து ஒரு ரூம் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ நான் ரூம் 1 நானே வச்சுக்கிறேன். ஸோ என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா date.now .toString. ஸோ இது வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து இங்க வந்து வரணும்ல. ஸோ நம்ம அங்க பார்த்தோம் அப்படின்னா CJ நோ சம்திங் நேம் வந்து வந்திருக்கும். நான் அதுக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அஸ்வின்றதை வந்து கொடுத்துக்கிறேன். என்னோட நேம் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் கான்ஸ்ட் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ZP அப்படிங்கறது வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட Zigo Cloud இருக்குல்ல, ஸோ என்னோட Zigo Cloudோட UI கிட் ப்ரீ பில்ட் இருக்குல்ல, ஸோ நான் இதை வந்து எடுத்துக்கிறேன்.
ஸோ அந்த லைப்ரரி வச்சு தான் நம்ம எல்லாமே வந்து பண்ண போறோம். ஏன்னா அதை வச்சு தான் நமக்கு வந்து ரொம்பவே சிம்பிளா வந்து எல்லாமே வந்து இருக்க போகுது. ஸோ இந்த கிரியேட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட கிட் டோக்கன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ பேசிக்கா இப்போ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ரூமை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ரூமை கிரியேட் பண்ணிட்டு அது வந்து என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லணும். நமக்கு வீடியோ கான்ஃபரன்ஸா எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரிட்டர்ன் இருக்குல்ல, ஸோ இந்த ரிட்டர்ன்ல வந்துட்டு இது எதுவுமே வந்து தேவையில்ல. ஸோ நான் இதை கமெண்ட் வேணா பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கிளாஸ் நேமுமே நமக்கு தேவையில்ல. ஸோ நான் அதனால இதுக்கு பதிலா என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ரெஃபரன்ஸ் வந்து பாயிண்ட் பண்றேன். ஸோ யூசர் ரெஃப் வீடியோ வந்து போட்டிருப்போம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரெஃப்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னோட மை மீட்டிங் வந்து இருக்க போகுது. ஸோ இதை வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் ஸ்டைல் தான் வந்து எழுத போறேன். ஸோ அந்த ஸ்டைல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னோட வித் வந்து ஒரு 100 வியூ வித் வந்து இருக்க போகுது. ஸோ 100 வியூ வித் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஹைட் வந்து இருக்க போகுது. ஸோ ஹைட் வந்து ஒரு 100 வியூ ஹைட் வந்து இருக்க போகுது. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இங்க இந்த இடத்துல வந்து ஷோதா அப்படின்றத பார்ப்போம் நம்ம. ஸோ இது வந்து சிங்கிள் க்ளோசிங் டிவ்வா கூட மாத்தலாம் நம்ம. நான் அதையுமே வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் க்ளோசிங்கா வந்து நம்ம வந்து மாத்திடலாம். ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. நம்ம இங்க ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ நம்ம ஆனா இங்க வந்து இன்னும் மீட்டிங் வந்து இதுவே பண்ணல. ஸோ ஜாயின் ரூமுக்கு உண்டானதை வந்து எழுதவே இல்ல. ஸோ நம்ம அதையுமே வந்து எழுதிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோடது வந்து இந்த இடத்துல பிளெயினா வந்து ஷோ ஆகல. ஏன் ஷோ ஆகல அப்படிங்கிறதையுமே நான் வந்து சொல்றேன். அதுக்கு வந்து இஷ்யூஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சர்வர் சீக்ரெட். அந்த இஷ்யூ ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இஎன்வி ஃபைல்னால வருது. ஸோ இது எல்லாத்தையுமே என்னன்றதை நான் சிம்பிளா வந்து உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த இசட்பி இருக்குல்ல, ஸோ நான் இங்க கிரியேட் பண்ணிட்டேன்ல. ஸோ அதை கிரியேட் பண்ணதுலேருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ரூமை ஜாயின் பண்ணும்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஜாயின் ரூம் அப்படிங்கறத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கண்டெய்னர் வந்து எலமெண்ட்ன்றத வந்து கொடுக்குறேன். ஸோ எலமெண்ட்ன்றத கொடுத்தாச்சு. ஸோ சினாரியோ வந்து கொடுக்குறேன். ஸோ சினாரியோல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மோடு வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மோடுன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது என்னன்னா, நம்மளோட யூஐ ப்ரீ பில்ட் இருக்குல்ல, ஸோ ஜீகோ கிளவுடோடது. அதை எடுத்து நான் வீடியோ கான்ஃபரன்ஸா என்னன்றத கொடுக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படிங்கறத வந்து கொடுத்து முடிச்சிடுறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ பிளெயினா வந்து வருது. எதுவுமே வந்து ஒர்க்கே ஆகல. ஸோ ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இஎன்வி ஃபைல் நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த இஎன்வி ஃபைல்னால என்ன ஆகுது அப்படின்னா, எப்பவுமே வந்து ரியாக்ட் வந்து எப்பவுமே என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா, பில்ட் டைம் அப்போ தான் வந்து இன்ஜெக்ட் பண்ணி விடும். ஸோ அதனால அது வந்து எப்பவுமே ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அதனால ப்ரௌசர்ல வந்து விசிபிளா இருக்கும். ஸோ ரியல் ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம சர்வர் சீக்ரெட் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸே பண்ணக்கூடாது. ஸோ பேசிக்கா அதை வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நோட் வந்து ஆப் கிரியேட் பண்ணி அதுல வந்து நம்மளோட சர்வரை வந்து அதுல வந்து நம்மளோட கெட் ஏபிலயோ இதுலயோ ஒண்ணு போட்டு நம்ம அதுல இருந்து தான் எடுத்துக்கணும். பட் நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ரியாக்ட் மட்டும் தான் தெரியும் அப்படிங்கறதுனால நம்ம வந்து ரியாக்ட்லயே வந்து ஜஸ்ட் வந்து போடுறோம். உங்களுக்கு நோட் ஜேஎஸோட சீரிஸ் போடும்போது நான் உங்களுக்கு வந்து நோட் ஜேஎஸையும் எப்படி வந்து ரியாக்டையும் எப்படி வந்து யூஸ் பண்ணி இந்த ஆப்பை பில்ட் பண்றது அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதனால என்ன பண்றேன் அப்படின்னா, டோக்கன் வந்து நம்ம ஜென்ரேட் பண்றது வந்து நம்ம இங்கேருந்து பண்ணக்கூடாது. ஸோ பேக்எண்ட்ல இருந்து பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்க வந்து ஒர்க் ஆகல. நான் இப்போ என்னோட ஆப் ஐடியும் சர்வர் சீக்ரெட்டையும் இஎன்வில போடாம நான் டைரக்டா வந்து இங்க போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் அதை எப்படி அப்படின்றத நான் இங்க போட்டுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஆப் ஐடி சர்வர் சீக்ரெட் வந்து போட்டேன். நீங்க எப்பவுமே உங்களோட ஆப் ஐடி சர்வர் சீக்ரெட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அது இஎன்வில வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அது ஆனா பேக்எண்ட்ல இருந்து ஜென்ரேட் பண்ணி தான் அந்த சர்வர் சீக்ரெட்டை வந்து எடுக்கணும். நம்ம டெமோ பர்பஸ்க்காக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை இப்படி போட்டுக்கிறோம். ஸோ இதனால என்ன பண்றேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இஷ்யூ வந்து வருது. எலமெண்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எலமெண்ட் கொடுத்துருக்கோமே அப்புறம் என்ன நாட் டிஃபைன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மை மீட்டிங் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட எலமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷன்ல பேசிக்கா. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மைக்ரோஃபோனும் கேமராவும் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வேணும் அப்படின்னா நான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி கேமராவையும் நான் டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாயின் ரூம் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஜாயின் ஆயிடும் எனக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து இருக்கும். எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மைக்ரோஃபோன் இருக்கும். ஸோ கேமரா இருக்கும். ஸோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ லே அவுட் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ யார் யார் ஜாயின் பண்ணிருக்கா அப்படின்றதும் காட்டும். நான் என்னோட இதுலயே வந்து இன்னொரு வாட்டி இப்போ இது பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த லிங்கை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா மறுபடியும் வந்து இதை கொடுத்துக்கிறேன். ஸோ எஸ் ப்ரொசீட் டு வியூ. இது வந்து கோட் சாண்ட் பாக்ஸ்ல வரது தான். இது ஜீகோ கிளவுடுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ எஸ் ப்ரொசீட் டு வியூ கொடுத்துடலாம் நீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா மறுபடியும் வந்து நான் அதே ரூம்ல வந்து ஜாயின் பண்ண போறேன். ஸோ பட் இந்த வாட்டி என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இங்க வந்து கொடுக்குது. ஸோ அலோவ் திஸ் டைம். ஸோ கேமராவுக்கும் நம்ம அலோவ் திஸ் டைம் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்தையுமே டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஸோ பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வின்ல வந்து நான் அதுக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கோட் வித் அஸ்வின் அப்படின்றத கொடுத்து ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்க இங்க பாருங்க உங்களுக்கு கோட் வித் அஸ்வினும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி அஸ்வினும் வந்து இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து இங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து வராங்களா? ஸோ இந்த இடத்துல நான் மெசேஜ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹாய் கோட் வித் அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அஸ்வின்ல இருந்து நான் வந்து சென்ட் பண்றேன். ஸோ இங்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இங்க சென்ட் பண்ணிருக்கோம் அஸ்வின். ஸோ 3:41 PM. ஸோ ஹை கோட் வித் அஸ்வின். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க ரெட் கலர்ல இருக்கு. பார்த்தோம் அப்படின்னா இருக்கு. ஸோ நான் இங்க வந்து ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மெசேஜ் வந்து வருது. ஸோ இப்படிதான் இதை நம்ம பில்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ நம்ம நார்மலா யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்திருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். பட் ஜீகோ கிளவுட்னால நம்ம எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு இதுவா வந்து பண்ண முடியுது. ஸோ ஜீகோ கிளவுட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெறும் இது மட்டும் கிடையாது. ஸோ 1 to 1 நம்ம யூஐ வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அப்புறம் வேணும் அப்படின்னா நீங்க ஆத்தென்டிகேஷன் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து கேமரா பெர்மிஷன் வந்து கேட்கும். ஸோ இந்த லைவா இப்போ வீடியோ கால் ஒர்க் ஆகுறது இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க என்னோடதுல இருந்து இதை வந்து ஓப்பன் பண்றேன். கேமரா ஆன் பண்றேன். அங்க தெரியுதான்றதை நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம இங்க வந்து இருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து தெரியும். ஸோ இப்படிதான் வந்து இது ஒர்க் ஆகுது. நான் மறுபடியும் கேமரா டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இப்படிதான் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து இந்த வீடியோ காலிங் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டெலிமெடிசன்ல ஸோ பேசிக்கா வந்து ஆன்லைன்ல வந்து இது எடுக்கிறதுக்கு, ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு, ஸோ இன்டர்னலா கம்பெனி மீட்டிங் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு வீடியோ கால் ஆப்பை பயங்கர வேகமா ஒரு இது வச்சு பண்ணணும் அப்படின்னா ஜீகோ கிளவுட் வச்சு நம்ம ஈஸியா வந்து பண்ணிடலாம். இது வந்து ஜீகோ கிளவுட் வெறும் வந்து இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. தௌசண்ட்ஸ் ஆஃப் ரியல் ஆப்ஸ் வந்து இன்னமும் ஓடிட்டு தான் இருக்கு. நிறைய இடத்துல வந்து வச்சிருக்காங்க. ஸோ 4000 குளோபல் பிசினஸஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ 200+ கண்ட்ரீஸ்ல வந்து இருக்கு. ஸோ பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சோஷியல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஆப்ஸ், ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பண்றோம், இல்ல கேமிங்க்கு, இல்ல எஜுகேஷனுக்கு இப்ப நம்ம சொல்லி கொடுத்தோம்ல, ஸோ டியூட்டரிங்க்கு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து ஜீகோ கிளவுட் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோடுமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் வந்து இருக்கும். நான் இதை மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அவங்க சொல்லியிருந்த மாதிரி ஒரு 10 to 15 லைன்ஸ்ல வந்து உங்களால இது எல்லாத்தையுமே வந்து எழுதிட முடியும். ஸோ இதுதான் அதுக்கான விஷயம். ஸோ இதை வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஜீகோ கிளவுட வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ கால் நீங்க இன்னும் நிறைய யூஐ கிட்ஸ் வந்து இருக்கு. நீங்க அதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து கமெண்ட்ல கேளுங்க. நான் அதுக்கு வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.